அர்ஜுனன் என்ற இளம் சிற்பி தனது திறமை, அழகு மற்றும் அமைதியான இயல்புக்கு பெயர் பெற்றவர். பெண்கள் அவரை போற்றினர், ஆண்கள் அவரை நம்பினர். இருப்பினும் அவரது உண்மையான உன்னதம் அவரது திறமையை விட அவரது குணத்தில் இருந்தது. அவரது நெருங்கிய நண்பர் வேலன் மாதவி என்ற அழகான மற்றும் கனிவான பெண்ணை மணந்தார். அவர் அடிக்கடி அர்ஜுனனின் பற்றைக்கு விழாக்களுக்கான பொருட்களை சேகரிக்க வருவார். ஒரு நாள் மாதவி தனியாக அர்ஜுனிடம் பொருட்களை வாங்க வந்திருந்தாள். அவள் வெளியே காத்திருந்த போது ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் அர்ஜுனிடம், நீயும் மாதவியும் வேலனை விட சிறந்த ஜோடியாக இருப்பீர்கள் என்று கிசுகிசுத்தார். அதிர்ச்சியடைந்த அர்ஜுனன் அமைதியாக, அரண் வரையா நல்ல செய்யினும் பிறன் வரையாள், பெண்மை நயவாமை நன்று. இன்னொருவரின் மனைவியை விரும்பிச் செயல்படுவது அறவழியில் நடக்காதவர் செயலை விட தீமையானதாகும். உண்மையான உன்னதம் என்பது நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி வேலை செய்கிறோம் என்பதில் இல்லை, யாரும் பார்க்காத போது கூட நம் எண்ணங்களை எவ்வாறு மதிக்கிறோம் என்பதில்தான் உள்ளது. நான் இன்னொருவரின் மனைவியை எனது சிந்தையில் நினைத்தால் என்னுடைய நல்லொழுக்கத்தை அப்போதே இழந்து விட்டதற்கு சமம் என்று பதிலளித்தார். இதை கேள்விப்பட்ட வேலனும் கிராமத்து பெரியவரும், நலக்குரியார் யாரெனின் நாமநீர் வைப்பின் பிறர்க்குரியால் தோள்தோயாதார். ஒருவர் பல நல்லொழுக்க பாதைகளில் தடுமாறலாம், ஆனால் கடல் சூழ்ந்த உலகத்தில் ஒரு ஆண் இன்னொருவரின் மனைவியை ஒருபோதும் விரும்பவில்லை என்றால் அந்த ஒற்றை ஒழுக்கம் அவரை உன்னதமானவராக முடிசூட்டுகிறது என்று அர்ஜுனை பாராட்டினார்கள். மரியாதையின் மிக உயர்ந்த வடிவம் சிந்தனை மற்றும் செயலின் தூய்மையில் உள்ளது. வாழ்க்கையின் பிற பகுதிகளில் ஒருவர் தடுமாறினாலும் மற்றொருவரின் மனைவியை விரும்புவதை தவிர்ப்பது உண்மையான உன்னதத்தின் அடையாளமாகும். இல்லை என்றால் அவருடைய எந்த செயலும் அறவழியில் நடக்காதவர் செயலை விட தீமையானதாக கருதப்படும்.